செல்லம்மா வெரி குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து பார்லர் vlog வடை சாம்பார் vlog பார்த்து முடிச்சிட்டு அதுவும் எஸ்பெஷலி அபுதாபியில் நிறைய பேர் கேட்ட vlog அது. நீங்கள் எந்த பார்லர் போகிறீங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதனால் இன்னைக்கு இவங்க போகிற பார்லருடைய vlog வந்து போட போகிறோம். ஆமாங்க, ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் கழிச்சு ஒரு சர்வீஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன ஒன்று அப்படின்னா என்னென்ன அலோவ் பண்ணுறாங்க? ஆமாம், நோ ஜென்ஸ், ஒன்லி லேடிஸ் தான் அலவுடு. நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு பார்லர் தான், நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க இல்லையா? அதே தான். நம்ம இன்னைக்கு என்னென்ன சர்வீஸ் எடுக்க போகிறோம், அங்கே பார்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 பேரும் சாப்பிட்லாம், ரொம்ப பசிக்குது, எங்களுக்கும் பசிக்கும்ல, அதனால் இங்கே வந்திருக்கோம். நம்ம ஆள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா வடை சாம்பார் தான் சாப்பிடுவார். ஓகே, இன்னைக்கு நான் வந்துட்டு பூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ சாப்பிட்டுட்டு ப்ளீஸ் ட்ராப் மீ இன் பார்லர் செல்லம்மா. ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா இன்றைக்கி தான் பார்லர் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்கான ஒரு நாளாக இன்றைக்கி நான் ஒதுக்கி வச்சுக்கிட்டேன். இந்த பார்லர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரா ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. அபுதாபியில் இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக இங்கே பார்க்கும் போதே உங்களுக்கு ரூட் கட்டாயம் புரியும். அதே மாதிரி இப்போ நம்ம காருமே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் தான் போய் நிற்க போகுது. என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர், பார்லரோட நேமு, டைமிங் எல்லாமே இருக்கும். இந்த பார்லர் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வண்டி நின்றுச்சு. இவர்கிட்ட டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நானுமே கிளம்பி உள்ளே போயிட்டேன். வீக்கெண்டில் எப்போவுமே வரமாட்டேன், வீக் டேஸில் தான் வருவேன். அப்போனா தான் கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாக இருக்கும், நம்மளும் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சர்வீஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்லருக்கு வந்தாச்சு. கிளாரி லேடிஸ் சலூன். நான் பல வருஷமாக இந்த ஒரு பார்லரில் மட்டும்தாங்க பண்ணுவேன், வேறு எந்த பார்லரும் நான் மாற்றவே மாட்டேன். ஒன் அண்ட் ஒன்லி பார்லர், இதில் மட்டும்தான் வருவேன். எனக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துருவேன். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஹைஜீனிக்காக இருக்கும். அதனாலேயே எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அட்ரஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்புறம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது நான் அதை பார்க்காம போயிடுவேன், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ உள்ளே நுழைஞ்சதுமே நீங்கள் பார்க்கலாங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கும். இம்மீடியட்டாக உடனுக்குடன் வந்து அவ்வளோ தூரத்துக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒன்லி லேடிஸ் சலூன் தான், உள்ள ஜென்ஸ் அலௌடு கிடையாது, குட்டி பசங்க பாய்ஸுமே அலௌடு கிடையாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அந்த மாதிரி டைமிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பார்லருக்குள்ளே நுழையும் போதே வந்துட்டு கொஞ்சம் அப்படி பார்ப்பேன், ரஷ்ஷாக இருக்கா, என்ன எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் சர்வீஸ் எடுத்துப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் காலியாக இருக்கும். சரி, ஓகே, அப்போ வீக் டேஸ் யாரும் இல்லை போல் இருக்குது, நம்ம இன்னும் கூட கொஞ்சம் சர்வீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி என்னோடய பிளானையே வந்து அதுக்கப்புறமா தான் மாற்றினேன். இதெல்லாம் வந்து ஃபேஷியல் பண்ணுற இடம் நல்லா இருக்குங்க, நீட்டாக இருக்கும். அழகாக டிஷ்யூ பேப்பர், அப்புறம் மேலே ஷீட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் இந்த ஹாட் ஆயில் மசாஜ் இதெல்லாம் வந்து இங்கே தான் பண்ணுவாங்க. கலரிங் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து இந்த செக்ஷனில் தான் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய பிளான் ஹாட் ஆயில் மசாஜும் பண்ணணும். ரொம்ப மண்டை காஞ்சி போச்சு, ஸோ அதனால் ஹாட் ஆயில் மசாஜ்லாம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களா ஷீட்டெல்லாம் மேலே போட்டு வச்சுட்டாங்க. ஹனி வேக்ஸ் தாங்க ப்ரிஃபர் பண்ணேன். வேக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஹனி வேக்ஸ் இருக்குது, ஆன்டி டர்ன் இருக்குது, இன்னும் என்னென்னமோ நிறைய இருக்குங்க. பெரிய ஒரு புக்லெட்டே வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த சர்வீஸ்லாம் அவங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னாலே அவங்களே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஹாஃப் ஹேண்டு வேக்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேக்ஸ் பண்ணிட்டேன். வேக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு வெளியில் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காந்து ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி உட்காந்தேன். இது ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. எங்கெங்க நம்மலாம் வீட்டில் எண்ணெயை தடவி அது மசாஜ் கொடுத்து அதெல்லாம் எங்கே நம்ம பண்ணுறோம் சொல்லுங்கள். இன்னொருத்தர் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் பார்லரில் வந்து இந்த மாதிரி மசாஜ்லாம் பண்ணும்போது, ஹாட் ஆயிலெலாம் பண்ணும்போது, இல்லை ஃபேஷியல் பண்ணும்போதெல்லாம் தூங்கியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நானுமே அதெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்குமே அதெல்லாம் நடந்திருக்கு. பெடிக்யூரும் என்னோடய பிளானில் இருந்தது. இதெல்லாம் பண்ணணுன்னா அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். சரி, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பெடிக்யூர் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். அவங்க நமக்கு யூஸ் பண்ணுற அந்த நெயில் கட்டர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஸ்டீம் பண்ணி வச்சுருவாங்க. இது மட்டும் இல்லாமல் புதுசாக தான் அந்த கவர்லேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ எனக்குமே அந்த மாதிரி பேக்லேருந்து எடுத்து தான் யூஸ் பண்ணாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம பெடிக்யூர்லாம் பண்ணும்போது.
கவர்லேருந்து பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான் எனக்கு யூஸ் பண்ண ஐட்டம்ஸு. ரொம்ப ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க பார்லரை. இவ்வளோ ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். பட் இவங்களவுக்கு யாரும் இல்லைங்கிறதுனால நான் வேறு எங்கேயுமே ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இங்கே தான் எப்போவுமே வருவேன். நான் என்ன வேணுமோ அந்த சர்வீஸை வீக் டேஸில் எடுத்துகிட்டு போயிடுவேன். இன்னொரு ஒரு விஷயமும் கேட்கணுங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் பார்லர் பக்கமே நான் வந்தது கிடையாதுக்கா, இந்த சர்வீஸ்லாம் நான் எடுத்துக்கவே மாட்டேன், நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு இந்த பழக்கமே கிடையாது அப்படிங்கிறவங்களும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் வந்துட்டு பண்ணுவேன், மந்த்லி ஒன்ஸ் நான் கட்டாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹாட் ஆயிலெலாம் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஹேர்லாம். நெயில் பாலிஷ் என்ன வைக்கலாம், இது கீழே இருக்கிறதெல்லாம் நார்மல் நெயில் பாலிஷுங்க. அதே மாதிரி மேலே ஜெல் பாலிஷும் வைக்கிறாங்க. ஜெல் பாலிஷில் ப்ரொசீஜர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அது ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடுது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் நான் நார்மல் நெயில் பாலிஷே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் நெயில் பாலிஷ் வச்சுட்டேன். அப்புறம் ஹேர் ட்ரை எல்லாமே பண்ணாங்க. தென் கம்ஸ் முக்கியமான விஷயங்கள். லைஃப்பில் இது வரைக்கும் நான் ஹைட்ரா ஃபேஷியல் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர இது வரைக்கும் நான் அதை செஞ்சதே கிடையாது. அது எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய பேர் ஹைட்ரா ஃபேஷியல்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது எப்படி தான் இருக்குது, ஒரு வாட்டையாவது நம்மளும் லைஃப்பில் இதெல்லாம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஹைட்ரா ஃபேஷியலுக்கு ஒத்துக்கிட்டேன். ஓகே, அவங்களும் கூட்டிகிட்டு வந்து இந்த ரூமெல்லாம் காட்டினாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்போசபிள் ட்ரெஸ்ஸஸுமே கொடுக்குறாங்க. இல்லை நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வியர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால வேறு மாதிரி கிளாத் ட்ரெஸ்ஸும் கொடுத்தாங்க. சரி ஓகே, இது வேணால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவும் பண்ணலாம். அழகாக நீட்டாக க்ளவுஸ் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணுறாங்க. இது நான் சொல்லியே ஆகணுங்க. இந்த மெஷினில் மொத்தம் 6 ஐட்டம் இருந்தது. இந்த மாஸ்கெல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக இருந்தது. இதுதான் அந்த ஹைட்ரா ஃபேஷியலாக, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுக்கு சர்டிஃபைடு பர்சன்ஸ் தான் வந்து ஆக்சுவலாக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்ஷன் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த கோல்டு கம்ப்ரெஷன் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அல்ட்ரா சவுண்டு, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு சீரம் ஒன்று ஸ்ப்ரே பண்ணுறாங்கங்க. சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அரௌண்ட் ஒரு ஒன் ஹவர் ஆகுதுங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு. சரி ஓகே செஞ்சுப்போம் அப்படின்னு நானுமே செஞ்சுட்டேன். இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டு வெளியில் அமிச்சாங்க. இது இல்லாமல் இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து இந்த 6 ஐட்டம்ஸ் தான். இது இல்லாமல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து எனக்கு வந்து ஒரு அண்டர் ஐ, நமக்கு எல்லாமே வந்து கண்ணு கீழே கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் பார்த்திங்களா. அதுவும் நம்ம ஃபேஷியல்லாம் பண்ணோன்னா முகமெல்லாம் வெளுப்பாக இருக்கும், அந்த கண் ஏரியா மட்டும் ரொம்பவே இருக்கிறத விட கருப்பாகவே நமக்கு அது காட்டும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த அண்டர் ஐ கவரிங் இதுவெல்லாம் கொடுத்தாங்க. இந்த ஃபேஷியல் இந்த சொன்ன இல்லையா அந்த சக்ஷன் ஸ்க்ரப்பு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க் ஒன்று போட்டு அதுக்கு மேலே அந்த முகமுடி போட்டு கவர் பண்ணாங்க. தோ என்னோடய ஃபேவரட், எப்போவுமே வந்து இவங்ககிட்ட தான் வந்து ஐப்ரோஸ் பண்ணிப்பேன் நான். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா இந்த வாயில் வச்சு கயிறை இழுக்கிறது அந்த மாதிரி விஷயமே இங்கே கிடையாது. நெக்கில் போட்டு சுற்றி அந்த ஹைஜீனிக் நான் சொன்னேன் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி தான். இதுதான் அந்த டார்க் சர்க்கிள் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது அரௌண்ட் 30 to 40 minutes போட்டுட்ருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேக்கேஜஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ என்னோடய சர்வீஸை நான் முடிச்சிட்டேன். 6 ஹவர்ஸ்க்கு ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய ஃபேஸை காட்டுறேன் நான். எப்படி இருக்கு செல்லமா? அடேங்கப்பா செமையா இருக்குடா குட்டி. உண்மையாவே நல்ல எஃபெக்ட் தான். நல்லா இருக்கு. 6 ஹவர்ஸ் வந்து தண்ணி போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது சொன்னாங்களா. நான் ஃபுல்லாவே விட்டுட்டேன். காலையில எந்திரிச்சு பாக்குறேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா அவங்க ஒரு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாங்க லாஸ்டா. அது ரொம்ப என்ன பிராண்ட் பாத்தியா? பாக்கல செல்லம்மா, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. சரி கேளு, அவங்க சொல்லுவாங்க. நம்ம அதே பிராண்ட் வாங்கிப்போம். ஏன்னா அந்த சன்ஸ்கிரீன் நல்லா இருந்தது. உங்களுடைய ட்ரை ஸ்கின்னுக்கு நல்ல ஆயிலியா இருந்துச்சு, மாதிரி ஷைனிங்கா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போனா அதை அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வரணும். சூப்பரா இருக்கு. வேற யாருக்காவது அபுதாபில இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் அந்த பார்லரை விசிட் பண்ணி பாருங்க. நல்லா சூப்பரான ஒரு ஹைஜீனிக்கான பார்லர் தான். செல்லம்மா ஃபர்ஸ்ட் இல்ல செல்லம்மா, அந்த சக்கிங்ல வந்து பிளாக் ஹெட்ஸ், அந்த ஒயிட் இது அதெல்லாமே வந்து எடுத்துடுறாங்க. அப்புறம் அழகா ஸ்க்ரப் பண்றாங்க. லாஸ்டா சீரம் ஸ்ப்ரே பண்றாங்க. அப்புறம் வந்து ஓவரா வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம்னா ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஹீட் ஆகும்ல, அது வந்து கூல் பண்றதுக்கு அந்த கூலர்லாம் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து அல்ட்ரா சவுண்டு
நல்லா இருக்கு. நைஸ், வெரி நைஸ். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து நான் ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் இது வரைக்கும் பார்லரே விசிட் பண்ணதில்லை, போனதில்லை, நான் போவேன், ரெகுலராக போவேன், அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இல்லை வேற ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை அது நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, எனிவே see you, bye bye, டாடா, டேக் கேர். சரிம்மா? அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சண்டே நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் வந்து இந்த ஃபேஷியல்லாம் பண்ணது. ஸோ சண்டே ஃபங்க்ஷன் ரீல்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல வரும். ஃபங்க்ஷன் விளாக் உங்களுக்கு வந்து மண்டே வரும். சாட்டர்டே சண்டே நோ விளாக், மண்டே வரும். அதுக்கப்புறம் டியூஸ்டே உங்களுக்கு நீங்க மோஸ்ட் ரெக்வெஸ்ட் பண்ண டைமண்ட் கலெக்ஷன் வீடியோஸ் வரும். சரிங்களா? ஓகே, எனிவேஸ் சரவணி நீ சொல்லிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி. அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோல நான் வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோட கண்டென்ட்டே வந்து உங்களுக்கே தெரியும், இது வந்து லேடிஸ் ஓரியன்டட். ஸோ அதனால நான் வெறும் கேமராக்கு பின்னாடி இருந்து வாய்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ரொம்ப ஹாப்பி. அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் சரவணன். பை பை.